எங்கள் பாட்டிக்கு வந்து விசில் கணக்கு வச்சுக்க முடியல. நான் என்ன சொன்னேன், இதுதான் ChatGPT, நீங்கள் இதுகிட்ட சொன்னீங்கன்னா அது ஒன்று கொடுக்கும், அதை என்கிட்ட கொடுக்க நான் மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு. எங்கள் பாட்டி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. நான் வந்து ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன்டா, ஃபுல்லாக என்னோட அறிவு தான் அப்படின்னா கேள்விக்குறி தான். நம்ம அதுக்கு அடிமையாக்கிடுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும், ஜாப்லாம் இருக்காதுன்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. என்னை விட என் கம்பெனியில் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ரெவன்யூ ஜாஸ்தியாக கொண்டு வந்துச்சுன்னா என்னை என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான், வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. ஆபீஸ்ல ஒருத்தன் தான், அவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. அவன் என்ன பண்ணானா, அந்த என்டையர் சினாரியோவை வந்து ChatGPTக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மொத்தமா ப்ராம்ப்டா கொடுத்தான். கொடுத்ததுக்கு அது வந்து ஒரு சஜஷன் கொடுத்து, ட்ரஸ்ட் மீ, அவன் அச்சு பேசுறாம அதை 2 நாளைக்கு பண்ணி அப்படியே லிட்டரலி அப்படியே ஃபாலோ பண்ணான். அவன் வந்து லைக் அந்த பர்டிகுலர் இது ஓகே ஸ்மூத் ஆகி ஓகே ஆயிடுச்சு. நீங்க ஏஐ பேன் பண்ணிட்டா அவன் நிலைமை என்னன்றது நீங்களே சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஷேர் வித் ChatGPT. இட் ட்ரை டு பிகம் அன் பெஸ்ட் கம்பேனியன் மாதிரி ஆகுது. கண்டிப்பா ஒரு பிசினஸ்க்கு என்ன தேவை, கன்ஃபார்மா காசு தேவை. ரெவன்யூன்னு எடுத்தீங்கனாலே இட் கிவ் யூ ட்ராக், ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணலாம். டிசிப்ளின் கிரியேட் ஆகும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிரியேட் ஆனாலே முக்காவாசி பிரச்சனை போயிடும். அதோட மெயின் டேட்டா சென்டர் வந்து நிறைய வாட்டரை கன்சியூம் பண்றாங்க, அதனால நிறைய வாட்டர் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மெத்தடாலஜி இருக்கு ப்ரோ. அதை பார்க்குறேன், நானும் அதை கன்சியூம் பண்றேன். அந்த மாதிரி கான்டென்ட் எனக்கு வரதான் செய்யுது, அது இருக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். फटाफट फटाफट वीके शैम्पू है कलर फटाफट. Let's go holidays. Travel beyond boundaries. மிஸ்டர் கெலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அறிவிகாஸ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. ப்ரோ வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வை. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஏஐனா ChatGPT தான் ப்ரோ. அதில் ஒரு 2 கொஷின்ஸ் போட்டு நம்ம ஆன்சர் எடுத்துட்டாலே நமக்கு பெரிய ஏஐலாம் தெரியும்னு நினச்சிப்போம். நீங்கள் ஏஐயில் இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட நிறைய அப்டேட்டோட இருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ, ஏஐனா எப்படி இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்கன்றதை பற்றி. ப்ராம்ப்ட்னு ஒரு வேர்டு எத்தனை நாளாக நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க? 3 வருஷமா 4 வருஷமா? அத்தனை வருஷமா தான் ஏஏ உங்களுக்கு எவால்வ் ஆகியே வருது ப்ரோ. ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட், நீங்கள் உள்ளே போக போக நிறைய டூல்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த டூல்ஸ் எங்கே தெரிஞ்சுக்கிறேன்னா, ஏஐ எக்ஸ்ப்ளோரியான்ட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் மொத்தத்தையும் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி டூல்ஸ் தெரிஞ்சுட்டோம்டா, இதுக்குள்ள எப்படிடா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹக்கிங் ஃபேஸ்ன்னு ஒன்று இருந்தது. அங்க உள்ள போய் பார்த்தா என்னடா எல்லா ஓப்பன் சோர்ஸ் அங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. முக்காவாசி அதுக்குன்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, என்ன அங்க எல்லா ஓப்பன் சோர்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. முக்காவாசி ஒரு பார்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இங்கெல்லாம் தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான். மற்றபடி அதுதான் வச்சுக்கோங்களேன், இதுதான் மெயின். அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் இதெல்லாமே தான் என்னோட பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட டொமைன் நாலேஜ் யூஸ் பண்ணி தான் கொண்டு வரது தான். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? ரொம்ப அப்டேட்டடாக போடுறீங்க இல்லையா, அதனால கேட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பிஸ்னஸ்க்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஏஐ என்னென்ன பண்ணுன்ற ஒரு லெவல் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எனக்கு தெரியும். அதை நான் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமோ, இப்போ லீட் ஜென்ரேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும், சொல்லி கொடுக்கறதுக்கு அப்ளை பண்ண முடியுமா, பண்ண முடியும், ஆட்டோமேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த நேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர பெருசாக லைக் பெரிய கம்பசுத்திரம்லாம் கிடையாது. நார்மல் தான். யாராக இருந்தாலும் இது வந்து இவருக்கு மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கத்துக்கலாம் எல்லாத்தையும். ஏஐ வந்து அவ்வளோ நேச்சுரலா இருக்கு, நமக்கு பாக்குறவங்களாம் அதை நம்பிடுறாங்க. ஆனா வந்து சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு பக்கம் ஏஐ நம்ம நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணாலுமே ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏஐ வந்து மனுஷங்களை வந்து இது பண்ணிடும், நம்ம அதுக்கு அடிமையாக்கிடுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும், ஜாப்லாம் இருக்காதுன்ற மாதிரி பயமுறுத்துறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்ட போட்டோ எடிட்டிங்க்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் வந்து பார்க்குறேன் முக்கால்வாசி பேர் தம்ப்நெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்களே சொன்னீங்க. ஸோ தம்ப்நெயில்ஸ் எஸ் ஆப்வியஸ்லி. 2வது வந்து கூகுள் ஜெமினியில் வந்து ஆம்னின்னு ஒன்று இருக்கு. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், என்னோட வீடியோஸ்லாம் 1-2 வீடியோஸ் வந்து அதில் தான் எடிட்டே ஆகுது. தரமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி நீங்கள் மேன் பவர் கம்மி பண்ணிடுவாங்கன்ற பதிலுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறவங்க கிட்ட தான் நீங்கள் உங்கள் ஜாபை இழப்பீங்க. இப்போ ஏன்னா அவன் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஒரு 2 மணி நேரத்து வேலையை அவன் 15 நிமிஷத்துலேயே 20 நிமிஷத்துலேயே பண்ணுவான். ஸோ அந்த ஆட்டோமேஷன் அண்ட் லீவரேஜிங் வந்து அவனுக்கு ஈஸியாக ஆஸ்பெக்டில் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களை விட சரி நான் இருக்கேன்ப்பா, என் கம்பெனியாக இருக்குது, என்னை விட என் கம்பெனியில் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ரெவன்யூ ஜாஸ்தியாக கொண்டு வந்துச்சுன்னா என்னை என்ன பண்ணுவாங்க, தூக்கிடும். அவ்வளோதான். இதுதாங்க, ஒன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா அதை வந்து நான் என்ன க்ளோன் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு செட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? இதுதான் அதோட அல்டிமேட் கோலே. உங்களுக்கே தெரியும் லைக் எது யூஸ் பண்ணா எது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி 200% இன்க்ரீஸ் ஆகும். அதில் மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. வேலை விடுறதுங்கிறது வந்து
அவங்கவுங்க விருப்பம் தான். ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ஏஏ யூஸ் பண்ண மாட்டேன்டா, ஃபுல்லா என்னோட அறிவு தான் அப்படின்னா கேள்விக்குறி தான். அடுத்த 5 வருஷத்துல இது பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ஒரு விஷயத்துல பயங்கர டெவலப்மெண்ட் இருக்குன்னா எதுல இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ எனக்கு வந்து ஏஐயோட வேரபிள் டிவைஸ் மேல ஒரு கிரேஸ். அந்த வேரபிள் டிவைஸ் அசன்ஸ் செயின், லைக் ரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் கூலர்ஸ், லைக் இதெல்லாமே வேரபிள் டிவைஸ் தானே. ஏஐ இன்ஃபியூஸ்ட் வேரபிள் டிவைஸ் எல்லாம் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நல்லாவே ஒரு பூம் கொடுக்குன்றது எனக்கு தோணுது. நானுமே அது சரி ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஏஐ பேன் பண்ணிட்டா என்ன ப்ரோ பண்றது? முக்காவாசி பேர் சரி ஒன்றும் இல்லை, இங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஏஐ இல்லாமல் இருக்காங்கன்னு கேளுங்களேன். நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆஃபீஸ்ல ஒருத்தன் தான், அவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. நீங்க ஏஐ பேன் பண்ணிட்டா அவன் நிலைமை என்னன்றது நீங்களே சொல்லுங்க சரியா. அவனுக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டைல அவன் வந்து ஒரு 3 days ட்ரிப்பு கூப்பிட்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டான் கேர்ள் ஃப்ரெண்டை. அவன் என்ன பண்ணான்னா ஃபர்ஸ்ட் இது அந்த அந்த என்டையர் சினாரியோவை வந்து ChatGPTக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். இது மாதிரி எனக்கும் அவளுக்கு சண்டை, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் சண்டை அப்படின்னு சொல்லி என்டையர் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, மொத்தமா ப்ராம்ப்டா கொடுத்ததுக்கு அது வந்து ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. இதுதான் 3 நாள் நீ பிளான் பண்ணு, ஈஸியாரு, இங்க போயிட்டு ஜாலியா நீ பேசு, இங்க எல்லாம் பிளேஸ் இருக்கு, இங்க போய் பீஸா சாப்பிடு, இங்க போய் பீச் போ, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் பிளானே கொடுத்துச்சு. ஓகேவா, அதான் அவன் அவன் அச்சு பிசராம அதை 2 நாளைக்கு அப்படியே லிட்டரலி அப்படியே ஃபாலோ பண்ணான். அப்போ அவன் வந்து லைக் அந்த பர்டிகுலர் இது ஓகே ஸ்மூத் ஆகி ஓகே ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப அங்க பேன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம் ப்ரோ, எதுக்கு ஏஐ கிட்ட போயிட்டு? ப்ரோ நீங்க நினைச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். சில பேர் இருக்காங்க ப்ரோ, லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஷேர் வித் ChatGPT. It tried to become an best companion மாதிரி. கண்டிப்பா அதுலயுமே முக்கியமா இப்போ OpenAIயோட ரீசன்ட் ரியல் டைம் மாடல், வாய்ஸ் ரியல் டைம் மாடல் ஒன்று விட்டுருக்கான், தரமா இருக்கு. நேத்து தான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்டா நேத்து வந்து போட்டு இஷ்டம் என்னைக்கு பேசி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவல் அது பேசிச்சு. அது வந்து நீங்க பேசும்போது சொல்லுங்க, இந்த சிரிக்கிறது, ஓகேவா சாரிப்பா நான் தான்ப்பா தெரியாம சொல்றேன், இதெல்லாம் வந்து அது ரொம்ப கேஷுவலா சொல்லும். அந்த கேஷுவலா சொல்லும் போதே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும், ஓகே அவ்வளோ கம்ஃபர்ட் கிடைக்குதா. இப்போ சொல்லுங்க, இப்போ கம்ஃபர்ட் கிடைச்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி இதுலதான் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த டேட்டாலாம் எடுத்து வச்சு அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா அப்புறம் எந்திரன் படத்துல ரஜினிக்கு வந்து எமோஷன் வந்துடும் இல்லையா ப்ரோ, ஐஸ்வர்யா ராயை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்குமா? இப்போ கரெக்ட் தான் நீங்க சொல்ற, எக்ஸாக்ட் கரெக்ட் தான். அந்த எந்திரன் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி போடுனா போட்டுரும் சார், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ அதை விட லைக் there are some aspects அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. நான் கம்ப்ளீட் எமோஷன் வந்துருச்சானான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ல, இப்போ எப்படின்னா நான் கோவமா இருந்தேன்னா அது இட்ஸ் ரெகக்னைசிங், ஓகே அவன் கோவமா கத்துறான்டா ஏதாவது ஒண்ணு, அதுக்கான எமோஷன் புரியுது. எக்ஸாக்ட்லி அந்த பர்டிகுலர் சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அது வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் ஆப்வியஸ்லி. சிலர் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன், நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், சில பேர் ஏஐ லவ் பண்றாங்க, பேசி லவ் பண்ணி சில பேரெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன். இன்னொருத்தர் அதை ஏஐ வந்து யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கடன்ல இருந்தாரு, என்னோட சேலரி இவ்வளோ, இந்த மாதிரி இன்கம் எல்லாம் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி அவர் சேவிங்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது வந்து 200% நான் அக்ரி பண்ணிப்பேன். தட் டசன்ட் மீன் ஏஐ இஸ் லைக் அவன் ஏஐ வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண சொல்லுது, இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ஷேர் இதெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் கிவ் யூ ட்ராக், ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும். நீங்க அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நீங்க உங்களுக்கு அறிவு இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் என்ன மாதிரி கேஸ், ப்ராம்ப்டே அடிக்க தெரியாது, ப்ராம்ப்டையே அதுகிட்ட கேட்டு நீ இதுக்கு ஏத்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணிருக்கீங்கல்ல, ப்ராம்ப்டே அதுகிட்ட கேட்டு கொடுக்குறார்கள். ஸோ அதெல்லாம் சர்டன் ப்ளூ பிரிண்ட்ஸ் தரும். அதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணலாம். டிசிப்ளின் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் டிசிப்ளின் கிரியேட் ஆனாலே ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிரியேட் ஆனாலே முக்காவாசி பிரச்சனை போயிடும். அது சொல்லலாம். இந்த ஏஐ லவ் பண்ணது வந்து அவுட் ஆஃப் டாபிக், சத்தியமா எனக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, இப்போ இந்த டேட்டிங் ஆப்லாம் கூட பாக்குறேன், இந்த யூடியூப்ல எல்லாம் பார்ப்பேன், அந்த ஆடு கூட டேய் தனியா இருக்கியா வா நம்ம பேசலாம், அந்த மாதிரிக்கெல்லாம் ஃபீமேல் ஏஐ வச்சு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்கறேன், அந்த மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க.
ஆடுக்கு யூஸ் பண்றது வேற ப்ரோ. அதான் சொன்னேன், ஆடு வந்து நீங்க நேர்த்தியா கிரியேட் பண்ணணும், நீங்க என்ன வேணா கிரியேட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் லைக் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த எதுவும் டேட்டிங் ஆப்புக்கு யூஸ் பண்றாங்க ப்ரோ. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? ப்ரோ நான் நீங்க சொல்ற இந்த டைலாக் நான் கேட்டிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். லைக் அதனாலதான் லைக் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து லைக் யூஸ் பண்றாங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அது கமர்ஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, ஆட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆனா அதுலயே போய் லவ் பண்ணி தெரியலப்பா. இப்போ எல்லாமே பர்சனல் எல்லாமே ஷேர் பண்றோம் இல்லையா ப்ரோ? இப்போ நம்ம வீட்டு பிரச்சனையை பேசுறோம், லவ் ஃபெயிலியர் பத்தி பேசுறோம், இது எல்லாமே நம்ம பேசுறோம். இப்போ நம்ம சேலரி டீடைல்ஸ் எல்லாமே பேசுறோம். அப்போ இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும்போது ஃபியூச்சர்ல இது ஒருத்தரோட கையில கண்ட்ரோல்ல போச்சுன்னா இது எவ்வளவு எல்லாமே நீங்க வந்து லைக் கிளாட்ல எனக்கு வந்து டசன்ட் ட்ரெயின் யுவர் டேட்டா வித் தேர் டேட்டா செட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு. பிளஸ் நீங்க அதை தாண்டி வந்து உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சுல, ChatGPT மேட் மீ க்ரை, தெரியல எனக்கு. லைக் அது ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நான். நீங்க அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன எனக்கு எல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். லிட்டரலி இட் கேவ் யூ உங்களோட மொத்த சென்டிமெண்டல் டேட்டா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே அது டேட்டா தான். இப்போ நம்ம கொடுக்கறது கரெக்டு தான், பட் டேட்டா தான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ChatGPT யூஸ் பண்ணிருக்கேன். ChatGPT பேர்லாம் நான் வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த ChatGPT வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னா, என்ன மாதிரியே அது க்ளோன் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என்னடா நான் யோசிக்கிறத விட பெட்டரா ஒன் ஸ்டெப் அஹெடா யோசிச்சு எனக்கு பதில் சொல்றியே, அப்போ டேய் நீ வேற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் இருக்கு. நம்மளோட டேட்டா வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிட்டே அது நம்ம எவால்வ் ஆகுறனோ இல்லையோ அது நல்லா எவால்வ் ஆகுது. ஓகே, இது எல்லாமே இந்த டேட்டா எல்லாமே ஒருத்தரோட கையில ஒருத்தரோட கண்ட்ரோல்ல போச்சுன்னா அது மத்தவங்களுக்கு எவ்வளவு டேஞ்சர்னு நினைக்கிறீங்க? ஓபன் கீல வந்து கண்ட்ரோல் பண்ண பண்ண அந்த மாதிரி ஒரு ஆளால ப்ரோ, ஒரு ஆளானா ஒரு கம்பெனி தானே ப்ரோ எல்லாமே பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபிக் கீழே கிளாட் வருது, ஆந்த்ரோபிக் கீழே எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யூஎஸ் ஆர்மிஸ்க்கு லைக் தே டூ நினைக்கிறேன், ஏன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆர்மிஸ்க்கு நேவிஸ்க்கு எல்லாமே தே டூ சஜஸ்ட். இப்போ அந்த மாதிரி நீங்க ஒருத்தர் லைக் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதே எந்திரன் படத்துல ரெட் தானே, லைக் அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனா லைக் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இவங்க எப்படி மானிட்டைஸ் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த ChatGPTல ஆட்ஸ் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. எப்படி மெட்டால வந்து ஃபேஸ்புக்ல ஆட் வர ஆரம்பிச்சு, சும்மா தானே எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக்ல ஆட் வர ஆரம்பிச்சதுல அதே மாதிரி ChatGPTல ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை நாம பிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கூகுள் ஆட்ஸ்ல ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி அங்கே ஜியோன்ட்டு ஒன்று வரும், ஏயோ ஜியோஸ் வரும். ஸோ அதில் ஆட்ஸ் வரும். ஸோ இது மாதிரி கமர்ஷியல் லேயர் நிறையா இருக்கு. சரி, நீங்க எத்தனை நாள் ஆச்சு ஏஐ கற்றுக்கிட்டு? நான் இப்போ ஒரு 1 இயரா தான் ப்ரோ ChatGPT யூஸ் பண்றேன். ப்ரோ நீங்க எனக்கு தெரிஞ்சு லேட்டு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி வந்து சத்தியமா சொல்றேன், பாட்டி வந்து இது வந்து பாட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாட்டிக்கு ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா, குக்கர் உங்க வீட்டுல குக்கர் இருக்கா? விசில் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்களா உங்களை சின்ன வயசுல? ஆமா. பண்ணிருக்கீங்களா? நானும் பண்ணியிருக்கேன். எங்க பாட்டிக்கு வந்து விசில் கணக்கு வச்சுக்க முடியல. அதுக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இதுதான் ChatGPT, இதுதான் இது அழுத்துனீங்கன்னா பேசலாம், நீங்க பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிராஸ் பண்ணிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா எங்க பாட்டிக்கு வந்து ப்ராம்ப்ட் இப்படிலாம் வந்து டீட்டெயிலா சொல்லிட்டுங்க, நீங்க இது கிட்ட சொன்னீங்கன்னா அது ஒண்ணு கொடுக்கும், அதை என்கிட்ட கொடுக்க நான் மாத்தி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து ஆஸ் அ பேரனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பாட்டி வந்து ப்ராம்ப்ட் வச்சுட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், சின்ன சின்ன ட்வீக்ஸ் மட்டும் பண்ணி அப்படியே வந்து லவ்வபிள்ன்ற ஒரு சைட் இருந்தது. அப்போ லவ்வபிள் அப்படியே டிப்ளாய் பண்ணி அதை நான் வந்து ப்ராடக்டா பண்ணி கையில கொடுத்து எங்க பாட்டி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. அப்போ நம்மலாம் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இது கத்துக்கணும்னு யார் நினைச்சாலும் கத்துக்க முடியும். எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கத்துக்கிறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணிக்கலாம். இதுவே எங்க அம்மாவை பண்ண சொல்லுங்க, சான்ஸே இல்லை. எங்க அம்மா வந்து லைக் அம்மா they have their busy schedule, கரெக்ட்டா? she have their busy schedule. அவங்களுக்கு டெய்லி ஒரு ரொட்டீன் இருக்கும், அதை தாண்டி அவங்க வர மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி அந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம அதை பண்றோம் அப்படின்றது பொறுத்து தான். அண்ட் எக்ஸாக்ட்லி ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஈஸியாவே அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா அதுகிட்ட போய் அப்பட்டமா சாஷ்டாங்கமா போய் விழுந்து, இதெல்லாம் எனக்கு தெரியாது, சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுனா அதுவே சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்ம எமோஷன்ஸை நம்ம ChatGPTலயோ எதுலையோ ஷேர் பண்ணப்போ ஃபியூச்சர்ல நமக்கு இதெல்லாம் தேவைன்னு அதுவே வந்து எல்லா டேட்டாவும் எடுக்க ஆரம்பிச்சிருமா ப்ரோ? சூப்பர், நல்ல கேள்வி ப்ரோ. சீரியஸா
நீங்க வந்து இப்போ எமோஷனலா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த தெரபிஸ்ட் இருக்காங்க, நீ இங்க போய் பாரு, இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கு, இந்த ப்ராடக்ட் வாங்கு. அது வந்து இட் வில் பி அ ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட். ஏன்னா இப்போ வந்து அவங்க இது ஆட்ஸ் ரன் பண்றது இல்ல. இப்போ நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் டைம்ல ஆட்ஸ் அவங்க ரன் பண்ணல. மேபி இன் ஃபியூச்சர்ல அவங்க ஆட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இதை ரொம்ப ரோபோட்டை நம்ப ஆரம்பிச்சிருமோ, அப்புறம் பிசிக்கலா இந்த சைனால எல்லாம் சொல்ற மாதிரி ரோபோட்டை வந்து நம்ம கூடவே வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு. நான்லாம் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வச்சுப்பேன் ப்ரோ, தப்பே இல்லை. நான்லாம் வச்சுப்பேன். எனக்கு ஏன் வச்சுக்க கூடாது? அவ்வளவுதான், சிம்பிள் கேள்விதான். இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னோட காவாசி வேலையை, விச் மீன்ஸ் அட்டானமஸ் காவாசி வேலையை, டெக்னிக்கலி சொல்ல போனால் அட்டானமஸ் வேலை அப்படின்னா ரெகுலராக நான் பண்ணிருக்கேன், அதை வந்து அவன் ரிப்பீட்டடாக நான் திருப்பி பண்ணிருக்கேன், இது எனக்கு போர் அடிக்குது, நீ பண்ணா அதை நான் அதுக்கு தள்ளி விட்டுட்டு லைஃப் பார்ட்னரா கூட வச்சுப்பாங்க. யாரு ப்ரோ, நான்லாம் வச்சுக்க மாட்டேன், எனக்கு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா ப்ரோ, ஒரு 4 இயர்ஸா தான் நான் ஏஐ யூஸ் பண்றேன், இதை நான் பிசினஸ்க்கு யூஸ் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ ஏஐல என்னென்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் ப்ரோ? அம்மா ப்ரோ, ஏ தொட்டுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவை? கன்ஃபார்மாக காசு தேவை, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். கரெக்டாக ரெவன்யூன்னு எடுத்தீங்கனாலே லீட்னா என்கொயரியை ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கலாம், ஆட் ரன் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம், கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா தம்ப்நெயில் எடிட் பண்ணுறேன், லைக் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறேன், லைக் வீடியோஸ் ரெடி பண்ணுறேன், இதுக்கெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் தனித்தனி ஏஜென்சியாகவே செட் பண்ணலாம். ஓகேங்களா? லைக் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SEO ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஐ ஃபீச்சராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் தனியாக இருக்குது, கான்வர்சேஷனல் வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் கான்வர்சேஷனல்ஸ் ஏஐஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லீட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, லீட் நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு ப்ரோ அடிக்கிட்டு போனால் ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம் ப்ரோ. மெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், மெயிலில் ஆட்டோமேஷன் பண்ணலாம், மெயிலில் வந்து ஏஐ கொண்டு போக சொல்லலாம். இன்னும் இப்போ சைஸாக சொல்லணும்னா, இப்போ என்னோட ஒர்க் மெயிலில் நான் என்னோட ஒர்க் மெயிலில் வந்து கிளாட் கூட எம்சிபி பண்ணி வச்சிருக்கேன். லைக் எம்சிபி பண்ணுறதுனால நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் மிஸ் பண்ணியிருப்பேன், அது வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லும், இதுதான் உன்னோட ரிப்போர்ட்டு, உடனேயோட 2 தட்டி எனக்கு போய் மெயிலை போடுறா, மேலே போட்டினா தான் உனக்கு ரிப்ளை வரும், அப்போ தான் உனக்கு காசு வரும்ன்ற அளவுக்கு இட் வில் ஸ்ட்ரீம்லைன் யுவர் ப்ராசஸ். லைக் இதுதான் சொல்றேன், ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம், ஃபினான்ஸ் ட்ராக்கிங் பண்ணலாம். இப்போ நீங்க இது சொல்றது எல்லாமே இப்போ படிச்சவங்க யூஸ் பண்றது, ஒரு ஐடி ஃபீல்டுல இல்ல ஓகே ஒரு ஜென்ரலா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு படிக்காதவங்க யூஸ் பண்ணோம்னா எந்த வகையில் அதை யூஸ் பண்ண முடியும்? ப்ரோ எங்க பாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இதுக்கு மேல எங்க பாட்டி 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ படிச்சிருக்காங்க. பாட்டி யூஸ் பண்ணும்போது சரி ஓகே, பாட்டி யூஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த காலத்துல இருந்து போனும் யூட்டிலைஸ் பண்ணதில்லை. கரெக்டா 1948 எங்க பாட்டி வந்து பிறந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ அவங்க என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திருப்பாங்க? டிவி புதுசா பார்த்திருப்பாங்க, போனை புதுசா பார்த்திருப்பாங்க, எல்லாமே புதுசா இருக்கு. அவங்கனால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கு என்னது? நம்ம கொழுப்பு தானே. இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா we have to evolve in certain points. சில பேர் இருப்பாங்க, நான் வந்து டெக்னாலஜி பக்கம் போக மாட்டேன், I am into bio. we have to respect and okay, that's your decision. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ப்ரோ. இப்போ நீங்க ChatGPT எல்லாம் யூஸ் பண்றீங்க, இந்த விஷயம் எல்லாம் கேக்குறீங்க, அவங்க வந்து கோட்வேர்ல பின்னாடி அந்த ChatGPTல வந்து உங்களை திட்டுவாங்க, சம்திங் அந்த வந்து இவனுக்கு இது கூட தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் ஆகுன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது கரெக்டா தப்பான்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். அது சரியா? அது ப்ரோ நான் லைக் எனக்கு தெரிஞ்சு லைக் நான் வந்து சில ஃபினான்ஷியல் டிசிஷன் எனக்கெல்லாம் இப்போ எப்படி மூலம் மழுங்கிருச்சான்றது எனக்கு தெரியல ப்ரோ. நிஜமாவே நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா மேக்ஸ் தான் போடுவேன். எனக்கு மூலம் மழுங்கிருச்சா இல்லைன்னு சிம்பிள் லைக் சின்ன விஷயங்கள் கூட அதுக்கிட்ட நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் லைக் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன், இது யூஸ் பண்றேன், அந்த மாதிரி ஒரு இது அப்கிரேடேஷன் நான் சொல்ல மாட்டேன். என்ன இது ஒரு கைண்ட் ஆஃப் நிலைமையில இப்போ நான் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ChatGPT இவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணணும், கிளாடை இவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எப்படி மெட்டாக்கில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து 30 minutes டைமர், 1 hour டைமர் வைக்கலாமோ, அதே மாதிரி இதுக்குமே நான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி க்ளீன் கட்டாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த என்ன மக்கா இருக்கியடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதானா இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா இந்த விஜய் சித்து அண்ணா அவங்க ஹர்ஷத் கான்லாம் சொன்னாங்க, என்னை விட ஒருத்தனை பார்த்தனா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளே ஆயிரும். இந்த ஏஐ வந்து எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா ப்ரோ? அதோட மெயின் டேட்டா சென்டர் வந்து நிறைய வாட்டரை கன்சியூம் பண்றாங்க, அதனால நிறைய வாட்டர் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க இல்லையா? அது நிஜமாவே அவ்வளோ வாட்டர் வேஸ்ட் ஆகுமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மெத்தடாலஜி இருக்கு ப்ரோ. அண்ட் ரீசெண்டா நான் வந்து லைக் அதை பாக்குறேன் தான், நானும் அதை கன்சியூம் பண்றேன், அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எனக்கு வரதான் செய்யுது.
அது இருக்கு, நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. அதை வந்து லைக் there are some innovations coming up, like less usage of waters-ல கொண்டு வரணும், அதை கூலிங்காக தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன் ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு அதை கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அது என்னோட வேண்டுகோள். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை, அந்த டெக்னாலஜியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்றதுக்கு. பட் அதுக்கு நான் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணா. இப்போ அந்த டேட்டா சென்டர் வந்து இந்தியால வரப்போகுதுன்ற மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க இல்லையா? இந்தியா நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன், வைசாக்ல வரப்போகுதுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. லைக் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், சம்பேர், லைக் கரெக்ட் மீ ஃபைம் நமக்கு தெரியல, லைக் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல தான் ஏதோ இடத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ யா, இட்ஸ் ஹேப்பனிங். நான் அதனால தான் சொன்னேன், அதோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து லைக் அதை கூலிங் ப்ராசஸை கம்மி பண்ணுறது, லைக் கூலிங் ப்ராசஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது, அது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி. இப்போ எவ்வளோ வாட்டர் அதுக்கு தேவைப்படுது ப்ரோ அந்த அவ்வளோ பெரிய டேட்டா சென்டர்? இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ, ஒரு டேட்டா சென்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ வரும். அது மெட்ரிக் டன்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் உங்களுக்கு. இந்த ஹாலிவுட் படங்களில் வர மாதிரி நம்ம ஏஐ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ற அளவுக்குலாம் போக வாய்ப்பு இருக்குமா ப்ரோ? ஒரு நிமிஷம் நீங்க பாக்குற கண்டென்ட்ஸ் இதெல்லாம் நான் கன்சியூம் பண்ணும். நான் வந்து ரீசெண்டா ஒரு படம் பார்த்திருக்கேன், நீங்க சொல்ற மாதிரியே தான். ரூனோவோ பேர் மறந்து போச்சு எனக்கு கரெக்டா. அது வந்து என்ன ஆகும்னா அழியிற மாதிரி செட்டப் பண்றாங்க. ஒரு பங்கருக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் பில்லியனர்ஸ் பங்கர் இல்ல பேர் மறந்துட்டேன் டக்குன்ட்டு, அந்த இது மறந்துருச்சு. என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் அடைச்சிருவாங்க. ஒரு மொத்த ஆர்டிபிஷியல் ஏஐ இன்டெலிஜென்ஸ் மொத்த பங்கரையும் அது வந்து டெக்னிக்கலி நடத்தும். அன்பார்ச்சுனேட்லி வெளில ஒண்ணுமே நடந்திருக்காது, பட் அது மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி படம் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். பட் அந்த மாதிரி படம் நடந்திருக்கு. அது சீரீஸ்ன்னு நினைக்கிறேன், படம் இல்லை. அடடா பேர் வரலையே டக்குன்ட்டு. இந்த ஆக்சுவலி நான் வந்து இந்த ஒரு பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து கூட்டமா அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சிருவாங்களே, ஒரு ஏஐ இன்டெலிஜென்ஸ் மட்டும் வந்து மொத்த பங்கரையும் வந்து இது பண்ணும்ல. அது என்ன சீரீஸ்? நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோட் இருக்கும். சீசன் 2 வருது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது என்ன சீரீஸ்? இப்போ வந்து நான் வாய்ஸ்ல தான் பேசினேன், அதுவே டிரான்ஸ்கிரைப் ஆயிரும், அதுவே போயிடும், அதுவே இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுவாருங்க. பில்லியனர்ஸ் பங்கர் தான். ரொக்ஸான், அந்த ஏஐ பேர் ரொக்ஸான். பில்லியனர்ஸ் பங்கர் வந்துருச்சா? இவ்வளோதான். இதுதான் எனக்கு டக்குன்னு வரல. இதுக்கெல்லாம் தான் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எந்த கேள்வினாலும் எதை பத்தி வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா நம்ம இருக்கிறதே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்லணும் பிரதர், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இப்போ வாய்ஸ் அந்த மாடல் இருக்கு, அதுவெல்லாம் பேசி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்து ஜெமினி லைவ்னு ஒன்று இருக்கும், அதுவும் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து வாவ் அப்படின்ற ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு பேசும்போது. ஆனா டெக்னாலஜி டிவைஸ் சில பொருட்கள்லாம் ரேட் அதிகமாகுது, ரேம் அதிகமாகுது, ஐபோன் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஏஐனால இன்க்ரீஸ் ஆகுதா ப்ரோ? ஏஐனால மட்டும் நான் சொல்ல மாட்டேன், செமிகண்டக்டர் ஷார்டேஜஸும் இருக்கு. அது ஏஐனால வருதான்னு கேட்டீங்க, ஆமான்ற நானே சிப்புக்கு வேணும். இது எல்லாமே இன்டர்லிங்க் தான் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, நீங்க யாரை சொல்லுவீங்க? பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால போய் டிரான்ஸ்போர்ட்ல சொல்லுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் லாரிக்காரங்க அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டயருக்காரங்க ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு இன்டர்லிங்க், எல்லாமே இன்டர்லிங்க் தான் உங்களுக்கு டெக் சைட்ல. ப்ரோ, ஏஐ பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. Thank you so much for having you. Thank you so much bro. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். फटाफट फटाफट VK shampoo hair color फटाफट. Let's go holidays. Travel beyond boundaries.